மீனராசிக்கான குரு பேச்சு பலன் எப்படி இருக்கும்? மீனராசிக்கு குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்துல போகும்போதுதான் தர்மபுத்திரர் வனவாசம் போனாரு அப்படின்னு நினைச்சு பயப்படக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, படிப்பதற்காகவோ தொழில் செய்வதற்காகவோ நீங்கள் வெளியூர் போக போறீங்க. அதான் விஷயம். 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மீனராசிக்காரங்க கல்வியின் நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ, பெண்களாக இருந்தால் திருமணம் முடிந்து தொலைதூரத்தில் உள்ள கணவன் வீட்டுக்கோ செல்ல வேண்டி வரும். இதாங்க விஷயம். அதுக்காக பயப்பட வேண்டியது இல்லையா? அவரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் மனச்சஞ்சலங்கள் எல்லாம் குறைந்துவிடும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் விரும்பத்தக்க மாற்றங்கள் எதையும் கொண்டு வந்து கொடுப்பாரு. தொழில் மாற்றம் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே 4ஆம் இடத்துக்கு குரு போதால் வீடு மாற்றம் வாகன மாற்றங்களை செய்வாரு. அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய செலவுகள் எல்லாம் நல்ல செலவுகளாக மாறிவிடும். இது வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து விரைய செலவுகளா ஏற்படுத்தி கொண்டிருந்தாரு. அவர் இப்ப போய் ராசிக்கு வந்துட்டாரு. அந்த 12ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாரு. ராகு பகவான் வந்தாலும் இந்த மாதிரியான செலவுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார் இந்த ஒரு மாசமா. ஆனா மே மாசம் 11ஆம் தேதி எப்ப குரு பகவான் பார்க்கிறாரோ அந்த சமயத்திலேயே செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய எதிரிகளை எல்லாம் மட்டம் தட்டி வைக்கிறாரு. எதிரிகளை எல்லாம் மட்டம் தட்டி உங்களை ஒரு தூக்கி விடுறாரு கேது பகவான். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு இன்னொரு பொன்னான வாய்ப்பு. அந்த ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் கேது பகவானுடன் செவ்வாய் சேர்ந்து கொள்கிறார். அதனால 6ஆம் இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால எதிரிகள் பூரா கம்ப்ளீட்டா கீழே போயிடுவாங்க. நீங்க மேல வந்துடுவீங்க. அது ஒரு முக்கியமான காலகட்டம். அதே மாதிரி அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 மாத காலம் குரு பகவான் வந்து கடக ராசியில இருக்க போறாரு. 5ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 5 மாத காலத்துல உங்களுடைய எண்ணங்கள் பூராமே ஈடேறும். நீங்க நினைத்தது பூராமே நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு செழிக்கும். பிள்ளைகளால் நன்மை அல்லது பிள்ளைகளுக்கு நன்மை விளையும். அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உடல்பிணி உள்ளப்பிணி எல்லாமே நீங்கிவிடும். அந்த அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல அப்போ உங்களுடைய தந்தையாரனுடைய உடல்நலம் மேம்பாடு அடையும். தந்தையாரனுடைய செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் ஓங்கும். லாபம் அதிகரிக்கும். அதனால மீனராசிக்காரங்க இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியிலேயே உள்ள சனி பகவானால் உங்களுக்கு ஒரு மந்தமான மனநிலையை தோற்றுவிப்பார். அவன் வேறே மந்தன் அல்லவா? அதனால மந்தமான மனநிலையை தோற்றுவிப்பார். சோம்பேறித்தனமாக இயங்க வைப்பார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால முயற்சிகளுக்கு சிறு தடைகளை போட்டுக்கொண்டுதான் இருப்பாரு. ஆனா அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய கடாட்சத்தினால அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய திருமண நிகழ்வுகளும் கைகூடி விடும். இப்ப திருமணத்துக்கு முயற்சி கொண்டே இருங்க. அக்டோபர் 8ல இருந்து டிசம்பர் 21க்குள்ள திருமணம் எளிதில் நடந்தேறும், ஈஸியாக நடந்தேறும், வளமாகவும் சுபமாகவும் நடந்தேறும். சனி பகவானும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால நண்பர்களிடம் சுற்று வட்டாரத்தினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுற்றியுள்ளவங்களால ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, சாட்சி கையெழுத்து போடுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது. தொழில் மாற்றங்கள் வந்துச்சுன்னா விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். இதான் சனி பகவான் இருப்பிடத்தை பொறுத்தது. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு எதிரிகளை மட்டம் தட்டி வைக்கிறார். அதனுடன் செவ்வாய் பகவானும் சேர்ந்து கொள்ள போகிறார். அதனால் எதிரிகள் முற்றிலுமாக பலமிழந்து விடுவார்கள். ஆனால் அந்த கேது செவ்வாய் அந்த சேர்க்கையில அடிவயிற்று பகுதியில இடுப்புக்கும் கீழே சிறிது காயங்கள் படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். மீனராசிக்காரங்களுடைய பலன்களை சுருக்கமாக சொல்ல வேண்டியது என்னால், நீங்கள் வீடு மாற்றம் வாகன மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், தொழில் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவைகள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கலாம். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை இல்லை. செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறப்போகின்றன. தந்தையாரால் நன்மை விளைய போகிறது. ஆக எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். இத்துடன் இந்த குரு பேச்சு பலன்கள் பகுதி நிறைவடைகிறது. மற்றும் ஒரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.